தல்பியா தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது, பார்த்து சரியாக மனனம் செய்து கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த வருடம் ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிமார்கள், அதே மாதிரி உம்ரா செய்ய இருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் இந்த தல்பியாவை மனனம் செய்து கொள்ள வேண்டும். இந்த தல்பியா எப்போ ஓதுவாங்க என்பதாக சொன்னால், நம்ம ஹஜ்ஜுக்கு போகும்பொழுதும் சரி, நம்ம உம்ராவுக்கு போகும் பொழுதும் சரி, எஹ்ராம் கட்டியதற்கு பிறகு மஸ்ஜிதுல் ஹராம் நம்ம போய் சேர்ற வரைக்கும், காபத்துல்லா பார்க்குற வரைக்கும் நம்ம இந்த தல்பியாவை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த பாக்கியம் தருவானாக. இன்ன தல்பியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியாவை நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஹாஜிமார்கள், உம்ரா செய்யக்கூடியவர்கள் இந்த தல்பியாவை மனனம் செய்து இந்த தல்பியாவை அதிகமாக நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி தல்பியா சொல்லக்கூடிய சிறப்பு என்னவென்று தெரியுமா? திருமிதி என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது. எந்த முஸ்லிமாவது தல்பியா கூறினால், அதாவது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற தல்பியா கூறினால், அவரது வலப்புறமும் இடப்புறமும் உள்ள கற்கள், மரங்கள், களிமண் கட்டிகள் யாவும் தல்பியா கூறுகின்றன. இந்த கோடியிலிருந்து அந்த கோடி வரை பூமி முழுவதும் உள்ளவைகளும் இவ்வாறு தல்பியா கூறுகின்றன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது தல்பியா சொல்லக்கூடிய சிறப்பாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த தல்பியாவுடைய பொருளும் நாம் கொடுத்திருக்கிறோம். இந்த பொருளையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் விரைவில் ஹஜ்ஜிற்கு சென்று அல்லாஹ் நம்முடைய ஹஜ்ஜை கபூல் செய்து அல்லாஹ் நம் அனைவருடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து அருள்வானாக. குறிப்பாக யாரெல்லாம் இன்னும் ஹஜ் செய்யவில்லையோ அல்லாஹ் விரைவில் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹஜ் உம்ராக்கள் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள்வானாக. ஆமீன்.